குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்தியா ஆன்மீகத்தால் செழித்த பூமி. அதில் கர்நாடக மாநிலம் கலை மற்றும் வரலாற்றுக்கு சான்று பகரும் புனிதத் தலங்களின் கருவூலமாக விளங்குகிறது. ஆயிரம் ஆண்டுகள் பழமையான 6 அற்புதமான ஆலயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இவை ஒவ்வொன்றும் வெறும் கோயில் மட்டுமல்ல, ஒரு கலை அதிசயம், காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. 1. விருபாக்ஷர் கோயில், ஹம்பி. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானுக்கு உரியது. அவர் இங்கே விருபாக்ஷர் ரூபத்தில் அருள் புரிகிறார். ஹம்பி ஒரு காலத்தில் பண்டைய விஜயநகரப் பேரரசின் தலைநகரம். இன்று யுனெஸ்கோ அங்கீகரித்த உலக பாரம்பரிய தளம். இதன் கோபுரங்களும் கல் சிற்பங்களும் பார்ப்பவரை வியக்க வைக்கும் அற்புதமான கைவினை படைப்புகள். இது பக்தியும் வரலாறும் கலந்திருக்கும் புண்ணிய பூமி. 2. சென்னகேசவர் கோயில், பேலூர். 12ஆம் நூற்றாண்டில் ஹொய்சாளர் அரசர்களால் மகாவிஷ்ணுவுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் இது. இங்குள்ள கல் சிற்பங்கள் அப்படியே உயிர் பெற்று நின்றாற்போலத் தோன்றும் தெய்வத்தின் முகம், நடன வடிவங்கள், மலர்கள் என அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவை. இது சிற்பக்கலையின் மிக உயரிய பொக்கிஷம். 3. ஹொய்சலேஸ்வரர் கோயில், ஹளேபீடு. இதுவும் ஹொய்சாளர் காலத்து கோயில். சிவபெருமானுக்கு உரிய இந்த ஆலயத்தின் சுவர்கள் முழுக்க இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் நிரம்பி உள்ளன. 900 ஆண்டுகளுக்கு மேலான இந்த திருத்தலம் கல், சிற்பக்கலை, கடவுள் ஆகிய மூன்றும் கலந்த ஒரு தெய்வீக மையம். 4. விருபாக்ஷா கோயில், பட்டடக்கல். இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பட்டடக்கல்லில் உள்ள இந்த கோயில் யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் சிவபெருமானுக்கு உரிய பழமையான திருத்தலம். கல் மேல் கட்டப்பட்ட மாடங்களும் துல்லியமான வடிவங்களும் நம் மனதை கவரும் கலை அழகு. 5. துர்கா கோயில், ஐஹோலே. இது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. கர்நாடக கட்டிடக்கலையின் முதல் வடிவமைப்பு இதுதான். கோயில் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித தலம். 6. கோலாரம்மா கோயில், கோலார். இது சோழர் காலத்து தாயார் ஆலயம். அம்மன் இங்கு சக்தி பீடமாக அருள் புரிகிறார். பழமையான கல் சுவர்கள், சிங்கம் மற்றும் யாழி சிற்பங்கள் என அனைத்தும் தனிச்சிறப்பு. இங்கு வழிபட்டால் குடும்பத்தில் நலமும் அமைதியும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஒவ்வொரு கோயிலும் நம் இந்திய திருநாட்டின் ஆன்மீகத்திற்கும் கலைகளுக்குமான ஒரு உயர்ந்த பெருமை. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.